ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட ரேட் இப்படி பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சில்வரில் முதலீடு பண்ணலாமா, இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அதை சேல் பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் சில்வர் வச்சுருக்கும் போது, இனிமேட்டு வாங்கினாலும் எப்போ பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சில்வரோட ப்ரைஸ் 2025 எல்லாருமே ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து தான் சில்வரை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அக்டோபர் மாதத்தில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபா இருந்தது ஒரு கிராம். அதுவே நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 180 ரூபா இருந்தது. இப்போ நம்ம வாங்குறது மோஸ்ட்டாக எல்லாமே என்ன வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராக தான் வாங்கியிருப்போம், அதாவது ஃபிசிக்கல் சில்வராக தான் வாங்கியிருப்போம், இல்லை காயின்ஸாக வாங்கியிருப்போம். ஸோ இப்படி வாங்குறப்ப நமக்கு 170 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 3% அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட நம்ம வாங்கும் போதே 180 ரூபா வந்திருக்கும் ஒரு கிராமுக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சில கடையில் பாரோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கிராமோட வேல்யூவை விட சில்வரை பாராக வாங்கும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கிராம் 180 ரூபா அப்படின்னு சேல் ஆகிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் நவம்பர் மந்த்து நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பேனிக்காக தான் இருந்திருக்கும். பெரிய ப்ராஃபிட் வந்திருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் அந்தளவுக்கான ப்ராஃபிட் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம ஓவராலாகவே கொடுத்து 180 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இதோட ஹையஸ்ட் வேல்யூவே அந்த மாதம் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் அப்படின்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வாங்கின விலைக்கு தான் திரும்ப வந்திருக்கும். இன்னொன்று, நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பற்றி என்னோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு ஃபிசிக்கலான சில்வராக வாங்கி அதை திரும்பி விற்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளேலிஸ்ட்டு சில்வர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது உங்களால் நீங்கள் அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது, கண்டிப்பாக ஹோல்டு தான் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 251 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் அக்டோபரில் வாங்கியிருந்தாலும் சரி, நவம்பரில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் டிசம்பர் ஹோல்டு பண்ணி சேல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்திலாவது ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். ஏன்னா இதுவுமே சொல்ல மாதிரி ஜிஎஸ்டி கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நம்ம 10 ரூபா கிராமுக்கு கொடுத்துருந்தாலும் நம்ம அதிகபட்சம் 190லேருந்து 193க்கு தான் ஒரு கிராம் வாங்கியிருப்போம். ஸோ அப்படின்னும் போது 251 ரூபா அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட இப்போது 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 40,000 ரூபாய் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ டிசம்பர் மந்தில் சேல் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 212 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சிது டிசம்பர் மந்த்து. ஸோ அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிது 251 ரூபாய் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. இதுதான் ஹையஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக கடைசியில் எவ்வளோ நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப குறைய ஆரம்பிச்சது. குறைஞ்சி 216க்கு ஜான் 2ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ ஜனவரி மாதம் என்ன மாதிரி கோல்டு ரேட் இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். ஜனவரி மந்த் நம்ம ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றவங்க எப்போ சேல் பண்ணியிருக்கலாம், இப்போ ஹோல்டு பண்ணுறது நல்லதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி 2ஆம் தேதி கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 12,485 ரூபாய் இருந்தது. சில்வரோட ரேட் 216 ரூபாய் இருந்திருக்கு. ஓகேவா. ஜனவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12,726 ரூபாய் கோல்டு ரேட் இருந்தது. இது 226 ரூபாய் சில்வர் இருந்திருக்கு. 13ஆம் தேதி 12,900 ரூபாயும் 270 ரூபாயும் சில்வர் இருந்திருக்கு. 16ஆம் தேதி ஜனவரி 13,000 ரூபாய் வந்துருச்சு தங்கம். சில்வர் 262 ரூபாய் வந்திருக்கு. அதாவது இங்கே ஏறினது இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி 13,186 ரூபாய் இருந்த தங்கம் திரும்ப வெள்ளி இப்போ தான் பயங்கரமாக ஒரு பீக்கான வேல்யூக்கு வந்திருக்கு. 305 ரூபாய்க்கு வந்திருக்கு. 20ஆம் தேதி பாருங்கள், கோல்டோட ரேட் 13,503 ரூபாய் வந்திருக்கு. திரும்பவும் வெள்ளியோட ரேட் குறைஞ்சிருக்கு. 277 ரூபாய்க்கு வந்திருக்கு. 300லேருந்து 277 வந்திருக்கு. ஜனவரியில் பாருங்கள், திரும்ப கோல்டு ரேட் 14,355 ரூபாய் வந்திருக்கு. திரும்ப சில்வரோட ரேட் 325 ரூபாய். இதுவரை இல்லாத அளவுக்கு ஹையில் போயிருக்கு. ஜனவரி 21ஆம் தேதி அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், ஜனவரி 22ஆம் தேதி 14,145 ரூபாய் கோல்டோட ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்ப அதுக்கு அடுத்த ஹை 340 ரூபாய்க்கு சில்வர் வந்திருக்கு. அடுத்தது ஜனவரி 23ஆம் தேதி பாருங்கள் 335 ரூபாய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்து 28ஆம் தேதி பாருங்கள் 380 ரூபாய்க்கு வந்திருக்கு. 29ஆம் தேதி 425 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 30ஆம் தேதி பாருங்கள் 405 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி 31. இன்றைக்கி மட்டுமே உங்களுக்கு 55 ரூபாய் குறைஞ்சி 350 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. கோல்டோட ரேட்டும் பாருங்கள், இந்த 3 நாளில் 14 ஜனவரி 22லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேட்டில் 22ஆம் தேதி கோல்டோட ரேட்டு 14,415 ரூபாய் இருக்குது. 14,145 ரூபா
22ஆம் தேதி 14,145 ரூபாய் இருக்குது. அன்றைக்கி சில்வர் பாருங்கள் 340 ரூபாய் தான் இருக்குது. அதுவே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகி 28ஆம் தேதி கோல்டும் ஏறி இருக்குது, சில்வரும் ஏறி இருக்குது. அதுக்கு அடுத்து 29ஆம் தேதி பாருங்கள் பயங்கரமான ஒரு சேஞ்சை அன்றைக்கி தான் கொடுத்துருக்கு. 16,800 ரூபாய் கோல்டு, 425 ரூபாய் சில்வர். இது வந்து பயங்கரமானது. சப்போஸ் நீங்கள் ஜனவரி மாதமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 425 ரூபாய்க்கு நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. இன்றைக்கி நீங்கள் சேல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் இந்த மந்தில். சப்போஸ் இது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மந்த்துக்கே நீங்கள் 170 ரூபா போட்டு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இப்படி வந்ததுன்னா உங்களால் சேல் பண்ண முடியாது. இப்போவும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில்வரை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் லாபம் பாருங்கள், எனக்கு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் போய் சீக்கிரமாக விற்றுட்டீங்க, உங்களுக்கு அந்த இது அப்படி அதுக்குள்ளே ஏன் விற்றீங்க, ஹோல்டு பண்ணணும், எல்லாமே ஹோல்டு பண்ணலாம், உங்களோட விருப்பம் பொறுத்து தான். ஆனால் ஒரு குவிக்கரான இது சில்வர்ன்றது ஒரு வாலட்டைலான மெத்தட். எவ்வளோ அதிகமாக ஏறுதோ அதை விட டபுள் மடங்கு அதிகமாக இறங்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ சீக்கிரமாக ஏறிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்றைக்கு ஏற ஆரம்பிச்சது, 300 தொட்டது வந்து 19ஆம் தேதி தான் 300 வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்கள். 300 வந்து 19ஆம் தேதி தான் டச் பண்ணிச்சு. ஆனால் திரும்ப 10 நாள்லேயே திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா? இன்னமும் கண்டிப்பாக குறைய தான் செய்யும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ விற்காது உங்களோட விருப்பமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன அப்படின்றத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எவ்வளோ சீக்கிரமாக சில்வர் ஏறுதோ அதை விட டபுள் மடங்கு சீக்கிரமாக கீழே விழும். எக்ஸாம்பிள், இதுவரை 50 ரூபாய் என்றைக்குமே ஏறினது கிடையாது, ஆனால் 55 ரூபாய் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் சில்வர் வந்து குவிக்கான மணிக்கு தான், கண்டிப்பாக அது ஒரு குவிக்கான மணி தான். ஆனால் நம்ம கோல்டு அளவுக்கு அதை வந்து மற்ற கடையில் எடுத்துக்க மாட்டாங்க. அதை எடுத்துக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் என்னோடய சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் சில்வராக ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் ETF-ஆக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணால் எந்த லாஸும் இல்லாமல். இதுவே நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கப்ப உங்களுக்கு நிறைய லாஸ் வந்து வரும். அதை பற்றி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க, இன்றைக்கி வந்து 350 ரூபாய் இருக்குதுன்னு நீங்கள் போய் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 350 ரூபாய்க்கு கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நியர்லி உங்களுக்கு வந்து 325 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 216 அப்படிலாம் வாங்கியிருக்கீங்க, 210, 216 இல்லை 300 வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 25,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் அதோடு விற்றுட்டு வர்றது பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னோட ஐடியா. நானாக இருந்தால் நான் அதை தான் பண்ணியிருப்பேன். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நிலமை தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷமாவது ஹோல்டு பண்ணுற மாதிரி வரும். ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட சர்ப்ளஸான அமௌண்ட் இருக்குது, என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் தான் நான் சில்வர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். இல்லை நான் வந்து என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியை தான் நான் வந்து, அதாவது என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் வந்து 50 ரூபாவை தான் சில்வரில் போட்டிருக்கேன், 50 ரூபா வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ஹோல்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 80% நான் வேறு இதில் வச்சுருக்கேன், 20% தான் நான் வந்து சில்வரில் வச்சுருக்கேன், நான் ஹோல்டு பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். யார் இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட 100% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சில்வரை நோக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் ஹையஸ்டான வேல்யூவில் வாங்கலை. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலலாம் வாங்கியிருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது லாஸில் போய் முடியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் வந்து வரும். சீக்கிரமாக வரலைனாலும் ஒரு 6 மாதம், ஒரு 8 மாதத்தில் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் 210லேருந்து 300 ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்கீங்க, 300, 310 அப்படின்னு சில்வரோட ரேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை 210லேருந்து 310க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க சில்வரோட ரேட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணி சேல் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ சில்வர்ன்றது இப்போயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன விஷயம்னா, இது வாலட்டைலான மெத்தட். வாலட்டைல் அப்படின்னா என்னென்னா அதிகமாக ஏற்ற இறக்கம் கண்டுட்ருக்க ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து மொத்தமான பணத்தை போட்டு யாரும் இழக்க வேண்டாம். லைக் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா அது மினிமமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும், இவ்வளோ லாபம் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது பெட்டர். இல்லை எனக்கு லாபம் நிறையா வேணும் அப்படின்னா உங்களோட வெயிட்டிங் டைம் அதிகமாகும். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு கம்பேரிசன் சார்ட் போட்டு ஓவராலாக என்ன வேல்யூ அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சும் ஏற்கனவே நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சில்வர் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைமை யூஸ் பண்ணி சேல் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு பட்ஜெட் நாளைக்கு வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றியும் இருக்குது. இன்னும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2-3 நாளாக ட்ரம்ப்பும் அவர் வந்து சில பல வேலைகள், அதாவது அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுனால இங்கே ரேட்லையுமே நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. கோல்டுலையுமே பாருங்கள்
3 நாளைக்கு முன்னாடி 16,000 விற்றது, இன்றைக்கி 14,000 வந்திருக்கு. இந்த மந்தோட ஸ்டார்டிங் மட்டும் பாருங்கள் 12,400 இருந்திருக்கு. எண்டிங்கில் வந்து பாருங்கள் 14, இப்போ 14,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2,000 அந்த டிஃப்ரென்ஸ்லேயே தான் இருக்குது. அதே மாதிரி சில்வரும் பாருங்கள் 216 இருந்தது, 350 வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேட்டில் இதில் இங்கேருந்து நீங்கள் 300 வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 20க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்க சில்வரை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட் வந்து பெஸ்ட்டான ரேட், சேல் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். அது எதுவும் இல்லை, நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி 425 வரும்போது கொடுப்பேன் அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து டவுன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அமெரிக்காவோட டாலரோட வேல்யூ வந்து ஏற எல்லா இன்வெஸ்டர்ஸும் தங்கத்தையும் சரி வெள்ளியும் விட்டுட்டு யூஎஸ் டாலரில் தான் எல்லாமே முதலீடு பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று சைனா ஹோல்டு பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்போர்ட் சேஞ்சஸை மாற்றலாம். இன்னொரு விஷயம், ஒரு நல்லா நம்ம எல்லாமே சொல்லிகிட்ருப்போம், சில்வருக்காக வந்து நிறையா இதில் இருக்குது, ஈவியில் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், சோலார் பேனல்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம், செமிகண்டக்டர்ஸு, டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வர்றது தான். ஆனால் இதுக்கான ஆல்டர்னேட்டிவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. காப்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட எலக்ட்ரோப்ளைட்டிங் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, சில்வருக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக சைனா கிட்ட போய் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் நிறைய முடிவு எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தையும் பேஸ் பண்ணி சில்வரோட ரேட்டும் சரி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேல் பண்ணலான் இருக்கீங்களா, ஹோல்ட் பண்ணலான் இருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சஜஷன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து 216 310 அந்த ரேஞ்செல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ விற்கிறது பெட்ரு. திரும்ப இன்னமும் குறையும், அப்போ கூட நம்ம திரும்ப புதுசாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் 425 வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஏமாறுறதை விட பெட்டர் விற்றுடலாம். ஆனால் உங்களோட எக்ஸஸான அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணி 2 இயர்ஸோ 1 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி. ஸோ நீங்கள் சேல் பண்ணி ப்ராஃபிட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் இதில் சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு சில்வரை பற்றி ஒரு புரிதல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மற்ற வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சில்வர் பற்றி, அண்ட் அதுலேயும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இன்னமும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு உங்களுக்கு சில்வரில் வாங்கணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் மொத்தத்தையும் போடாதுங்க, ஒரு 20 to 40% உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து எக்ஸஸாக இருக்க அமௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வைங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உடனடியாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற தக்கிறதுக்கான அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போயும் கன்சிடர் பண்ணலாம். இன்னமும் கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டவுன் ஆகிற நேரத்தில் நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.